ஆச்சு. லுக்கை வந்து ஹைலைட் பண்றதே வந்து ஜுவல்லரி தான். ஸோ ஜுவல்லரி வந்து நான் ஹெவியா நல்ல டெம்பிள் ஜுவல்லரியா போகணுன்றதுக்காக இன்ஸ்டா பேஜ்ல இருந்து தான் இந்த ஜுவல்லரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப அஃபோர்டபுளா சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு எதுக்காவது லிங்க் வேணும்னா கேளுங்க கமெண்ட் செக்ஷன்ல, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இது வந்து ஒரு லக்ஷ்மி செட்டு. இது கம்ப்ளீட்டான பிரைடல் செட். இதுலயே வந்து 2 வந்து நெக்லஸ் வந்துருது, பிளஸ் வந்து ஒரு ஜிமிக்கி அண்ட் தென் வந்து ஒட்டியானோ எல்லாமே கம்ப்ளீட்டா இதுல வந்துருது. பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 1500 ரேஞ்சஸ்ல தான் வந்திருந்தது. நம்ம ரெண்டல் போறதை விட நம்ம இதை வாங்கிட்டோம்னா எவ்வளவு மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட கொடுத்த டிக்கா என் ஃபேஸ்க்கு கொஞ்சம் பெருசா வந்து இருந்துச்சு. இதுதான் வந்து ஜிம்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பிங்க் வித் கிரீன் சாரிக்கு ரொம்ப ஆப்டாவே இருந்தது இந்த செட்டு. எனக்கு வந்து மாட்டல் போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் பீட்ஸ் மாட்டல் வந்து என் மேரேஜ் டைமில் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இது கூட பேர் பண்ணி வந்து நான் பார்த்தேன். அதுவுமே அந்த லுக் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் தான் ஆச்சு இந்த மாட்டல். நான் சவுகார்பேட்டில் தான் வாங்கியிருந்தேன். இந்த லைக் பேரே வந்து 150 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் வந்து நான் இதுவரை சாரீ பின் யூஸ் பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்ட்டு அதே பிங்க் வித் கிரீன் காம்போவில் வந்து ஒரு சாரீ பின் வந்து எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கா நான் பெருசாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ தனியாக வந்து நான் மீஷோவில் வந்து ஒரு டிக்கா ஆர்டர் பண்ணி வந்து வாங்கியிருந்தேன். தெரியாதவங்க சொல்கிறேன், டிக்கானா வந்து அந்த நெத்தி சுட்டி நம்ம வைப்போம்ல அது. ஸோ இந்த நெத்தி சுட்டி பார்த்தீங்கன்னா மீஷோவில் அரௌண்ட் 206 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதுவுமே ரொம்ப அஃபோர்டபுள். அதே சேம் லக்ஷ்மி கான்செப்ட் செட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வாங்கியிருந்தேன். ஜுவல் செட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஹேர் டூ